ஹாய் ஹலோ மச்சீஸ். நம்ம இப்போ வந்து ஒரு ஆனியன் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆனியன், ஒரு டொமேட்டோ, கறி லீவ்ஸு, காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, பூண்டு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பும் உளுந்தும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனோடனே அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், காஞ்ச மிளகா, 2 பூண்டு, கறி லீவ்ஸ் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு கட் பண்ண தக்காளியும் கொஞ்சோண்டு புளி அது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுணும். தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம அதை ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி விட்டணும் மச்சீஸ். அரைச்சி விட்ட பிறகு நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சிக்கணும், தண்ணி விடாமல். நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் இதுவான பிறகு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்சிட்ட பேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 2 தோசை சாப்பிட்றவங்க கூட 4 தோசை சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய பேர் கிடைக்கல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.